வணக்கம். கண்ணுக்கு தெரியாம நம்மளை சுற்றி இருக்கிற மற்றும் நமக்குள்ள இருக்கிற விஷயங்களோட இயல்பை சிம்பிளா புரிஞ்சுக்கிறதாங்க இந்த ரா திங்கிங் ஸ்கூல். வாங்க இன்னைக்கு நம்ம டாபிக் பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம கிருமிகளோட ரா திங்கிங்க பார்க்க போறோம். கண்ணுக்கு தெரியாம இருக்கிற ஒரே காரணத்தினால இந்த கிருமிங்க நம்மளுக்கு என்னதான் கொஞ்சம் நல்ல விஷயம் செஞ்சாலும் நிறைய நம்மளுக்கு கெட்ட விஷயம் செஞ்சுட்டு இருக்குங்க. இதை நம்ம கொஞ்சம் டீப்பா புரிஞ்சுக்கிட்டு நம்ம கொண்டு போனோம் நல்லா இருக்கும். இந்த கிருமியோட வெயிட் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால அது ஈஸியாக எல்லா இடத்துக்கும் பரவுதுங்க. இப்போ நம்ம தும்பும் போது மூக்க மூடாமல் தும்பிட்டோம்னா நம்மளுக்குள்ள இருக்க கிருமியே நம்மள 5 to 6 மீட்டர் தள்ளி போய் விழுதுங்க. அதனால கிருமி நோய்கள்லாம் பரவுது. இதனால தான் நம்ம மளிகை சாமான் வைக்கிற எல்லா பாத்திரமும் காத்து போகாத பாத்திரமா நம்ம யூஸ் பண்ண சொல்றாங்க. கொஞ்சம் அதில் காத்து போனாலும் லீக்காக இருந்தாலும் அது உள்ள ஈஸியாக அந்த கிருமி போயிட்டு அது உள்ள புழு பூச்செல்லாம் உருவாயிடுதுங்க. பல கிருமிகள் ஜாலியாக வாழ்ற டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 40, 40 to 45 மேலே போகும்போது அது சாக ஆரம்பிச்சிருது. அதே 10 கீழே போகும்போது அது வரைஞ்சிருது. அதோட வேலை கம்மியாயிடுது. இப்படிதான் ஜுர கிருமி நமக்குள்ள போகும்போது நோய் எதிர்ப்பு சக்தி அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம மூளைக்கு இன்ஃபார்ம் பண்ணுது. நம்ம மூளை நம்ம ரத்த குழாய்களை சுருக்கி ரத்த மூலமா நம்ம டெம்பரேச்சர் அதிகப்படுத்துது. அப்படி நம்ம பாடி டெம்பரேச்சர் ஏறும்போது ஈஸியாக நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தி அந்த ஜுர கிருமிகளை அழிச்சிடும். ஆனால் ஜுர கிருமிகளோட அளவு ரொம்ப அதிகமாகிடுச்சுன்னா அது இன்னும் நம்ம பாடி டெம்பரேச்சர் ஏற்றிக்கிட்டே போகும். அதனால நம்ம ரொம்ப சோர்வடைஞ்சு நம்ம படுத்துருவோம். அப்போதான் நம்ம இயற்கை மருந்தோ இல்லை இந்த டேப்லெட்டோ போட்டு ஜுரத்தை குணப்படுத்த முடியும். இது போல கிருமிகளோட இயல்பை நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கை கொண்டு போனோம்னா நம்ம நோயற்ற வாழ்க்கையை நம்ம மெயின்டைன் பண்ண முடியும். இது போல நான் ஃபாலோ பண்றதுனால 15 வருஷம் என்னால் கம்பெனியில் நோய்க்காக நான் லீவே எடுக்காம என்னால் கண்டினியூவா வேலைக்கு போக முடிஞ்சதுங்க. நான் பார்த்துருக்க நிறைய பேர் படிச்சிருந்தாலும் நிறைய புரிதல் இருந்தாலும் அவங்க அன்றாட வாழ்க்கையில் அதை அப்ளை பண்ணுறதுக்கு நிறைய டைமில் அதை மிஸ் பண்ணுறாங்க. அது ஏன்றது என்னால் புரிஞ்சுக்க முடியல. இந்த ரா திங்கிங் ஸ்கூல் மூலமாக அதுதாங்க நாங்கள் பரப்புகிறோம். ஸோ எல்லாரும் படித்த விஷயத்தை சிம்பிளாக புரிஞ்சுக்கிட்டு அதை வச்சு நிறைய விஷயங்களை நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம், உருவாக்கலாம். இது எல்லாத்தையும் நம்ம சாத்தியம் பண்ண முடியும். நன்றி, வணக்கம்.